Welcome to my channel. இன்னைக்கு 12th maths chapter 8 exercise 8.6ல first sum பாருங்க. Differentiate with respect to x. u கொடுத்திருக்காங்க x and y. x square y plus 3xy power 4. இது ஒரு term ஆகும். and x வந்து e power t and y வந்து sin t. Find dou u by dou t. and t equal to 0 ன்னு கொடுத்திருக்காங்க. ஓகேவா? ஓகே, இந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்க क्वेश्चन பாக்ஸ் மாதிரி எழுதிட்டு அதுலேருந்து சம்வாட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி வச்சுட்டு ஃபைனலாக அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே பாருங்கள், கொடுத்துருக்க கொஷின் நான் பாக்ஸ் மாதிரி எழுதியிருக்கேன் பாருங்கள். பாக்ஸில் ஃபஸ்ட்டு எக்ஸ் அண்ட் ஒய்க்கு எழுதியிருக்கேன், அடுத்து எக்ஸ் அண்ட் ஒய். ஓகே, இப்போ டோ யூ பை டோ எக்ஸ் கீழே இருக்க டேர்ம் டினாமினேட்டர் பாருங்கள், எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். அப்போ எக்ஸ் டேர்ம் மட்டும்தான் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம், ஒய் டேர்ம்ஸ் ஆஸ் லைக் ரைட் லைக் இட். ஓகேவா? இப்போ இதில் பாருங்கள், எக்ஸ் வந்து பவரில் 2 இருக்குது. இங்கே பவரில் வந்தாவே நீங்கள் பவரில் இருக்க டேர்ம்ஸ் முன்னாடி கொண்டு வந்துட்டு பவரில் 1 லெஸ் லெஸ் பண்ணோம். அந்த ஃபார்மேட்டு n x power n minus 1 அந்த ஃபார்முலா தான் நம்ம எழுத போகிறோம். ஓகே, இப்போ பவரில் 2 இருக்கா, எதை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம், எக்ஸை பொறுத்து. அப்போ முன்னாடி 2 வந்துடணும். 2x 1 லெஸ் தான் ஆகும். 2xy ப்ளஸ் இங்கே 1க்கு எக்ஸுக்கு வந்து 1ன்னு அர்த்தம் பவர். அப்போ 3 × 1 3y power 4. ஓகே, அடுத்தது பாருங்கள், டோ யூ பை டோ ஒய். இப்போ டினாமினேட்டர் பாருங்கள் ஒய். ஒய்யை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது எக்ஸ் இருக்க டேர்ம் அப்படியே தான் எழுதணும், ஒய்யை மட்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இதில் வந்து இங்கே பாருங்கள், கொஷினை பாருங்கள். ஓகே ஓகே, இங்கே ஒய் வந்து 1, கொஷின் வந்து ஃபஸ்ட்டு டேர்ம் எழுதுகிறேன். ஓகே, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3. ஓகே, எக்ஸ் அப்படியே ஒய் வந்து முன்னாடி வந்துடணும், பவரில் இருக்கிறது 4 முன்னாடி வந்துட்டோம். இதில் 1 லெஸ்னா ஒய் பவர் 3. ஓகே, அகெயின் மறுபடியும் ஒய் இருக்குது, சிங்கிள் டேர்ம், செகண்ட் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அப்போ இது 1ஆக மாறும். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4 3s are 12 எக்ஸ் ஒய் க்யூப். ஓகே, இப்போ எக்ஸ் அண்ட் ஒய்க்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி வச்சிட்டோம். அடுத்தது எக்ஸுக்கு இ பவர் டியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் அதே தான் வரும். டோ எக்ஸ் பை டோ டி, டீயை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். அப்புறம் டோ ஒய் பை டோ டி, சைன் டி பண்ணால் காஸ்டின்னு எழுதணும். இப்போ இங்கே எல்லாமே நம்ம ஃபார்மேட் பண்ணி வச்சிட்டோம். இப்போ நம்ம ஆஸ் யூஷுவல் ரைட் இந்த ஃபார்முலா எழுதிக்கலாமா? டோ யூ பை டோ டிக்கு ஃபார்முலா என்ன? இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுவோம். டோ யூ பை டோ எக்ஸ் இன்ட்டு டோ எக்ஸ் பை டோ டி. அடுத்த டோ யூ ப்ளஸ் போட்டுக்கோங்க, இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிவிட்டு ப்ளஸ் போட்டுட்டு ஓகே, டோ யூ பை டோ ஒய் இன்ட்டு டோ ஒய் பை டோ டி. ஓகே, இங்கே நம்ம என்ன கண்டுபிடிச்சோமோ அதை எடுத்து எழுதிக்கலாம். என்ன கண்டுபிடிச்சோம்? டோ யூ பை டோ எக்ஸ்க்கு 2xy ப்ளஸ் 3y பவர் 4. ஓகே, இன்ட்டு ஓகே டோ எக்ஸ் பை டோ டி இ பவர் டி. அடுத்த ப்ளஸ் போட்டுக்கோங்க. ஒய்க்கு டோ யூ பை டோ ஒய்க்கு என்ன கண்டுபிடிச்சோம்? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 12xy க்யூப். ஓகே, இன்ட்டு ஓகே டோ ஒய் பை டோ டி காஸ்டி. ஓகே, இப்போ எழுதிட்டோமா? அதுக்கு அடுத்தது இப்போ என்ன பண்ணணும்? இப்போ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும். எக்ஸ் அண்ட் ஒய்க்கு வேல்யூ, எக்ஸோட வேல்யூ என்ன? இ பவர் டி. ஒய்யுடைய வேல்யூ என்ன? காஸ்டி. ஓகே, எழுதிக்கலாமா? எக்ஸ் அண்ட் ஒய்க்கு அவங்க கொஷினை கொடுத்துருக்க அந்த கொஷினை கொடுத்துருக்க டேர்ம்ஸ் இங்கே அப்ளை பண்ணு. எக்ஸ்னா கொஷினில் இ பவர் டின்னு கொடுத்துருக்காங்க, ஒய்னா சைன் டி. அப்போ 2 இன்ட்டு எக்ஸுக்கு பதில் இ பவர் டி இன்ட்டு, ஏன்னா எல்லாமே மல்டிப்ளிகேஷன், ஒய்க்கு வந்து சைன் டி ப்ளஸ் 3 இன்ட்டு சைன், ஒய்க்கு பதில் சைன், இங்கே பவர் இருக்குது 4t. ஓகே, அடுத்தது இ பவர் இன்ட்டு இ பவர் டின்னு போட்டுக்கணும். அடுத்த ப்ளஸ் போட்டுக்கோங்க. எக்ஸுக்கு பதில் இ பவர் டி, இங்கே 2 இருக்குனால இங்கே 2tன்னு போட்டுக்கணும். அடுத்தது ப்ளஸ் ஓகே 12 இன்ட்டு எக்ஸுக்கு இ பவர் டி. அடுத்து மல்டிப்ளிகேஷன் இருக்குது, ஒய்க்கு வந்து சைன், இங்கே க்யூப் இருக்குனால அங்கே க்யூப்னு போட்டு டி இன்ட்டு காஸ்ட். ஓகே, இப்போ எக்ஸ் அண்ட் ஒய்யே இல்லை. ஓகே, எல்லாத்துக்குமே அவங்க கொடுத்துருக்க அந்த கொஷின் வந்து எல்லாமே எழுதியாச்சு. இப்போ அவங்க என்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க? டி ஈக்குவல் டு 0ன்னு அப்ளை பண்ணுங்கள். எங்கெங்கெல்லாம் டி இருக்கோ அங்கே 0ன்னு அப்ளை பண்ணுங்கள். இப்போ இங்கே இது ஃபுல்லாகவே டி இங்கே 0ன்னு அப்ளை பண்ணால் இ பவர் 0 1ன்னு அர்த்தம். ஓகே, இங்கே பாருங்கள், இ பவர் 0னா 1, சைன் 0னா 0, காஸ்ட் 0னா 1. ஓகே, இப்போ இந்த இடத்துல டீனா 0, அப்போ இதோட மல்டிபிள் பண்ணால் ஃபுல் டேர்மே நம்மளுக்கு 0 ஆயிரும். ஓகே, இங்கே 0, அப்போ இந்த டேர்ம் ஃபுல்லாகவே நம்மளுக்கு 0ன்னு ஆயிரும். அடுத்தது ப்ளஸ் இங்கே 0ன்னு அப்ளை பண்ணால் 1ன்னு அர்த்தம். அப்போ 1 இன்ட்டு ஓகே ப்ளஸ் போட்டுக்கோங்க. ஓகே, ப்ளஸ் போட்டுட்டு இங்கே 1ன்னு இருக்கும். இங்கே பாருங்கள், டீக்கு வந்து 0, சைன் 0னா 0வா, இது ஃபுல்லாக 0, காஸ் டீனா 1ன்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ 1 ப்ளஸ் 0 இன்ட்டு 1 ப்ளஸ் 0 1 இன்ட்டு 1. அப்போ டோ யூ பை டோ டி கேன்சர் என்னது? 1ன்னு கிடச்சிருக்கும். ஓகேவா? ரொம்ப ஈஸியான சம் தான். ஃபஸ்ட்டு இந்த டேப்லெட் காலம் மாதிரி மேக் பண்ணி வச்சுட்டு அதில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் கொண்டு வந்து ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள். அப்புறம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, எக்ஸ் அண்ட் ஒய்க்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அதை இன்புட் பண்ணுங்கள். எக்ஸ் அண்ட் ஒய் வரக்கூடாது. ஓகே, அது இன்புட் பண்ணிவிட்டு அப்புறம் டி வேல்யூ, எக்ஸ் வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்களோ அதை இன்புட் பண்ணால் கடைசி அவங்க கேட்ட கொஷனுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஓகேவா? தேங்க்யூ. ட்ரை டு சப்ஸ்கிரைப் மை சேனல்.